நான் விஜய் எப்படியாப்பட்ட ஆளுன்னு நான் சொல்றேன். நான் வந்து விஜய் கூட வேலை செஞ்சிருக்கேன். கோயம்புத்தூர் மாப்பிள்ளைங்கிற படத்துல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். விஜய் எப்படியாப்பட்ட ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷூட்டிங் வந்து காலையில் வந்து 6 மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னு வச்சுங்களேன், சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 6 மணிக்கு ஷூட்டிங்னா 5:55 வித்து மேக்கப்பு, அந்த காட்சிக்கு என்ன ட்ரெஸ்ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்துருவார். அது ஒரு நாள் கூட விஜய் 5 நிமிஷம் லேட்டு அப்படின்னு நான் ஒர்க் பண்ண வரைக்கும் இல்லை. அப்போ முதலாளி காசு கொடுக்குற முதலாளிக்கு மட்டும் நீங்கள் ரொம்ப டைமிங் வந்து பர்ஃபெக்டாக இருப்பீங்க. ஆனா மக்களை சந்திக்கிறதுக்கு மட்டும் அவங்க காத்து கிடக்கட்டும்னு சொல்லிட்டு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழிச்சு வருவீங்களா? மக்கள் இழிச்சவாயிரா? மக்கள் புரிஞ்சுக்கணும். காசு கொடுத்து நடிக்கிற, காசு கொடுக்கிற முதலாளிக்கு நேர்மையா இருக்கிற விஜய் உங்களை ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கணும்னு வந்து ஓட்டு பிச்சை எடுத்து நிக்கிற இல்ல ரோட்ல, அந்த மக்களுக்கு நேர்மை இல்லாம நடந்துக்குவீங்க. நீங்க 12 மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு நைட்டு 7 மணிக்கு வருவீங்களா? எங்க போய் என்ன புடுங்கி கிழிச்சிங்க நான் கேட்கிறேன். சொல்லுங்க விளக்கம். இதெல்லாம் வந்து நேர மேலாண்மை தெரியாத ஒரு ஆளா இருந்தா நம்ம வந்து கவலைப்படலாம். நேர மேலாண்மை குறித்து மிக சரியாக அவங்க அப்பா வந்து சொல்லி கொடுத்து வளர்த்த ஒரு ஆளு. புரியுதுங்களா? ஷூட்டிங் ஸ்பாட்ல மிக சரியான நேரத்துக்கு படப்பிடிப்புக்கு வர்ற சிவாஜி போன்றவர்களை முன்னுதாரணமா சொல்லி வளர்க்கப்பட்ட பையன் நீங்க. ஆனா நீங்க இன்னைக்கு மக்களை சந்திக்கிறதுக்கு மட்டும் குறித்த நேரத்துக்கு வரமாட்டீங்க.